கிளாஸ்ல ஜாயின் பண்ணா தான் படிக்கலாம், கிளாஸ்ல ஜாயின் பண்ணா தான் ஒர்க் பண்ணலாம், கிளாஸ் கைடன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்க தாராளமா தேடி படிச்சு கொள்ளலாம். நீங்க என்னன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று, அதாவது ஒரு முறை ஒன்று இருக்கே, அந்த முறையை சொல்றதுக்கு தான் இது பண்ணும். அதுக்காக வந்து நீங்க வெளியில யூடியூப்ல தேடி படிக்கிறதால சக்சஸ் ஆக இயலாண்டே இல்லை. அப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்க தேடுங்க. ஒருவேளை அந்த அது சக்சஸ் ஆகணும்னு சொன்னா நீங்க கிளாஸ் செலக்ட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா சரி. இதை யாருமே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இப்படியான ஒரு ஸ்கில் வந்து கட்டாயமா எல்லாருமே இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்குது. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். வெல் ஃபியூச்சர் அகாடமியில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுமார் 6 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். சுமார் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்ல 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இந்த உருவாக்கின ஸ்டூடெண்ட்ஸில் நல்லா எஃபர்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட், அதாவது கேர்ள்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கூட இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தான் வாய்ப்பு தேவை. அதுவும் சில கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம் கேர்ள்ஸ், அதே மாதிரி நீங்கள் மற்ற ரிலீஜியன்ஸில் உள்ள கேர்ள்ஸோ, இவங்க வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பே அவங்களுக்கு அவங்க அதை யோசிக்கிறாங்க இல்லை. அதாவது ஒரு ஆளுக்களோ அவங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒன்று இருப்பாரு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குல போற வார பயணம், இப்படி நிறைய விஷயங்கள் ரியாலிட்டிக்கல அவங்களுக்கு வந்து ஒரு தடையா இருக்குது. ஸோ அந்த தடையில இவங்க இல்ல நிறைய பேர் செலக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னா இந்த ஆன்லைன் ஜாப் தான். அதுலயும் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த ஆன்லைன் ஜாப் நிறைய ஸ்கீம். இந்த பிள்ளைகளை ஒரு ஆள் எனக்கு சொல்லிச்சு, 15 லட்சம் ரூபாய் சும்மா, சின்ன காசே இல்லை. அது எப்படி ஆரம்பிச்சதுமா 600 ரூபாயில ஆரம்பிச்சது. ஒரு யூடியூபை லைக் பண்ண சொல்ற 600 ரூபாயில ஆரம்பிச்சதா எங்க போய் நிக்குது, 15 லட்சம் ரூபாய் நிக்கி. அவ என்னடா அவைக்கு 7 இல்லைன்னா இன்னும் கொடுத்துருப்பா. அவைக்கு அந்த அவட வீடு அது என்ன சொன்னா அவட தகுதிக்கு மீறி போயிட்டு, இல்லைன்னா இன்னும் அவன் போயிருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் சொன்னேன், இதுவரை உங்களுக்கு நிப்பாட்டனே பெரிய விஷயம் சொல்லி. அதுக்கு பிறகு நடக்கிறது, அதுக்கு பிறகு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாம் எல்லாம் ஓகே தான். பட் அதுவரை கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்த தெளிவாக விளையும் கொடுங்க. ஏமாத்துறது பிள்ளையான விஷயம் மாதிரி நீங்க ஏமாறுறது பிள்ளையான விஷயம். ஓகே, நீங்க சட்டத்துக்குள்ள நீங்க ஏமாத்துறது ஒரு குற்றம்னு சொன்னா நீங்க ஏமாறுறதும் குற்றம். அப்போ ஒரு சரியான விஷயத்த சரியா தெளிவா புரிஞ்சு பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா லாங் டைம் சர்வே ஆகலாம். ஸோ இப்படி இருக்க போகல இவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா இது அமைஞ்சிச்சு. ஏன்னா நீங்க பாருங்க, என்ன கிளாஸ் வச்சு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொன்னா அது வந்து முதலாவது எனக்கு திருப்தி இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்தா அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 6 பேருக்காவது இது சரியான ரிசல்ட்ஸ் தந்தா, எஃபோர்ட் போடுறாங்க தந்தா தான் நம்ம கண்டினியூஸா இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி இதை கண்டினியூ பண்ணுவோம்? அதே மாதிரி இந்த பிள்ளைகளோட எஃபர்ட் நான் பாக்குறேன். எனக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு வெக்கமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அவ்வளவு எஃபர்ட் போடுது. ஓகே, ஒரு மொபைலை வச்சுட்டு ஒரு 4 லேக் 5 லேக், அது மாதிரி கை ஒர்க் கையே ஏலாத அந்த பிள்ளைக்கு ஒரு கை ஃப்ராக்சர், ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு இந்த பிள்ளைகள் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் எப்படி சாத்தியப்படுத்து, இது எல்லாமே எப்படி அவங்களுக்கு அமைதுன்னு சொன்னா இதுல இருக்கிற அந்த நன்மை. இவங்களுக்கு ஒரு ஒரு வழி ஒன்று இல்ல, வழியே இல்லைன்னு இருக்கிற ஆளுக்கு இப்படி ஒரு வழி இருக்குங்கிறத நம்ம காட்டும் போது நல்லா எஃபர்ட் போடுது அந்த பிள்ளை. ஓகே, அப்படியே நாக்களுக்கு கட்டாயம் இது சூட்டபிளா இருக்கும். அப்படி தேடிட்டு இருக்கிறாங்க, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணி. என்ன மொபைல் மட்டும் தான் இருக்குது, எனக்கு நல்ல நேரம் இருக்குது, நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன். ஒரு ஸ்கில், அதாவது இது வந்து நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க நினைக்க கூடாது இந்த ஒர்க்கை மட்டும் படிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஒர்க்கோட சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்க இங்க படிக்க தருவோம். எல்லாமே ஸ்கில் வைஸான ஏர்னிங்ஸ். இப்படியான ஏர்னிங்ஸ்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். இப்போ இதை நீங்க வீட்டுக்கே இருந்தே நீங்க படிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க தான் உங்களுக்கு போஸ். ஓகே, நீங்க நினைக்கிற டைமுக்கு ஒர்க் பண்ணலாம், நினைக்கிற டைமுக்கு ஒர்க் பண்ண தேவை. ஏர்ன் பண்ற மாதிரி நினைக்கிற டைம்ல வித்ரோ எடுக்கலாம். இதுல யாருமே சம்மந்தப்பட மாட்டாங்க, யாரையும் சம்மந்தப்படுத்த வைக்க அவசியமே இல்லை. ஓகே, இப்ப நான் கூட உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன்னு சொன்னா நீங்க எனி டைம் நான் உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப்னு ஒரு வீடியோ இது ஒன்று தந்திருக்கேன். அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ ஒர்க்கிங் வீடியோ குரூப்ல நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்கு, இதுல வந்து ஒரு growth ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அதோட சேர்த்து உங்களோட லைவ் கிளாஸஸ் இருக்குது, லைஃப் டைம் எக்ஸஸ். நீங்க மினிமம் என்ன 30,000 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஏர்னிங்ஸை டபுள் பண்ற கான்செப்ட். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தருவேன். எல்லாத்தையுமே ஸ்டார்ட்ல நீங்க ஒரு மெச்சூர் லெவல் இல்லாமல் சொல்லி தர மாட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, நீங்க சக்சஸ் ஆகலாம். இது சம்பந்தமான முழுமையான கைடன்ஸ். ஓகே, ஏ டு சார் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், ஒர்க் பண்றது, ஏர்னிங்ஸை வித்ரோ பண்றது, இது எல்லாத்தையுமே நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறோம் ஒரு முறையா. இந்த செட்டப்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிறதா படிங்க, இல்லைன்னு சொன்னா நான் யூடியூப்ல தேடி நான் அங்க தேடி எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஆனா உருவாக்குங்க. நான் உங்களுக்கு சொல்றது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை கட்டாயம் உருவாக்குங்க. நீங்க பெசிவ் ஓகே தான், பட் இருந்தாலும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான் உங்களோட கொண்டு உங்களுக்கு எனி டைம் இது வரப்போகுது. அதே மாதிரி நீங்க பெசிவுக்கு போங்க. பெசிவ் வந்து என்னன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு ஒர்க் பண்றது ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தரும், நல்ல அசெட்டா. அதுவும் ரிஸ்க் குறைஞ்ச ஏஐ இமேஜ் வீடியோவா அப்லோட் பண்றது, அது சேல்ஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அப்ப இதோட சேர்த்து என்ன ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியா. அதனால நீங்க இதோட சேர்த்து இதையும் கொண்டு போவீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செட்டப்பா வரும். ஸோ அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இது சம்பந்தமா நீங்க அனலைஸ் பண்ண கூகுள் வச்சு சர்ச் பண்ணுங்க, வெல் ஃபியூச்சர் அகாடமி இந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு பாருங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அங்க நிறைய
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் ஷேர் பண்ணிக்க மணி மேக்கிங் சம்மந்தமான சில விஷயங்கள் சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தேடிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவை, ஒரு வாய்ப்பு ஒன்று தேவை, ஒரு மென்டர் இருக்கணும், ஒரு குரூப் ஒன்று இருக்கணும், நான் ஒரு சேஃபான பிளேஸில் எப்போதும் இருக்கணுங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு தனியாக எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரை பண்ணுறதும் ஒரு ஹெல்ப்போட ட்ரை பண்ணுறதுக்கு உள்ள வித்தியாசம் தான் நம்ம கிளாஸில் செய்கிறது. ஸோ கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணுறோம், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம்.